ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஐயர் வீட்டு அரைச்சு விட்ட சாம்பார் எப்படி பண்றதுன்னு பார்த்துலாம். இதை கல்யாண சாம்பார் எல்லாம் A to B சாம்பார் எப்படி வேணாலும் சொல்லலாம். என்னோட இந்த சாம்பாரை ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்ற எல்லாருமே A to B சாம்பார்னு தான் கேட்பாங்க. சரி வாங்க எப்படி இந்த சாம்பார் பண்றதுன்னு பார்த்துடலாம். சாம்பார் மசாலா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, தனியா அண்ட் காஞ்ச மிளகாய். இது தவிர மெயின் இன்கிரீடியன்ஸ் துவரம் பருப்பு, சின்ன வெங்காயம், தக்காளி. இன்னைக்கு நான் சாம்பாருக்கு மாங்காய் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சமா தேங்காய் பத்தை, சீசனிங்க்கு மஞ்சத்தூள், உப்பு, தாளிப்புக்கு தேவையான கடுகு, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி. இன்னைக்கு நான் 3 பேருக்கு தான் சமைக்க போறேன். அதனால நான் பாதி கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துட்டு அதை நல்லா 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க போறேன். நான் 1/2 கப் பருப்பு எடுத்தேன் அப்படின்னா 1/2 கப் தண்ணி விடுவேன். பருப்பு நல்லா மூழ்கி இருந்தா போதும். இதோட கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு 4 டிராப் மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாம். பிகாஸ் அப்போதான் பருப்பு நல்லா மசிஞ்சு சீக்கிரமா வேகும். அண்ட் நீங்க வேணும்னா இப்ப கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நான் கடைசியா தான் சேர்த்துப்பேன், இல்லைன்னா தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம். அண்ட் கொஞ்சமா சின்ன வெங்காயம், ஒரு ஆஃப் தக்காளி பழம் மட்டும் பருப்போட சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 3 விசில் வச்சுட்டு வெந்து வரதுக்குள்ள நம்ம சாம்பார் மசாலாவும் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு வானல்ல மசாலா பொருட்கள் வறுத்து எடுத்துக்கலாம். துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, தனியா, உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய், அப்புறம் கொஞ்சமா துருவின தேங்காய், இல்லைன்னா நம்ம இப்ப சின்ன சின்னதா வத்தைய எடுத்திருக்கோம். இதுவும் கொஞ்சம் சீக்கிரமா வறுபட்டுரும். நீங்க எப்பயுமே துருவின தேங்காய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சாம்பாரும் நல்லா வாசனையா இருக்கும். அதோட சாம்பார் சீக்கிரமாவும் கெட்டு போகாது. இப்போ இத மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மசாலாவை தண்ணி இல்லாம ஃபர்ஸ்ட் அரைச்சு எடுத்துக்கோங்க. ஒருவேளை நீங்க இதை ஸ்டாக் பண்றீங்கன்னா கூட இதுல தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை ஸ்டாக் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சமா தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்டா நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ தாளிப்பு போட்டுட்டு வெங்காயம் தக்காளியை வதக்கி எடுத்துக்கலாம். தாளிப்புக்கு கடுகு, சீரகம், கொஞ்சமா வெந்தயம், முக்கியமா காஞ்ச மிளகாய். பிரியாணிக்கு எப்படி பச்சை மிளகாய் பிளேவரோ அப்படிதாங்க குழம்புக்கு காஞ்ச மிளகாய் பிளேவர். ஒன்னும் இல்லைங்க, நீங்க காஞ்ச மிளகாய் இல்லாம ஒரு தக்காளி ரசம் வச்சு பாருங்களேன், சுடு தண்ணி மாதிரி இருக்கும். சரி, ஓகேங்க. இப்ப தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். நிறைய அம்மாக்கள் சாம்பாருக்கு வெங்காயம் மட்டும் வதக்கிட்டு பருப்பை ஊத்திடுவாங்க. பிகாஸ் பருப்புல தக்காளியை சேர்த்து வேக வச்சிடுவாங்க. பட் இப்படி வெங்காயம் தக்காளியை சேர்த்து வதக்கிட்டு பருப்பு கடைசியா ஊத்தி பாருங்களேன், சாம்பாரோட டேஸ்ட் எங்கேயோ போயிடும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பும் மஞ்சள் பொடியும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். அப்போதான் சீக்கிரமா வெங்காயம் தக்காளியும் சேர்ந்து மசிய வேகும். இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க சாம்பார் மசாலா விழுத இப்போ இந்த தக்காளி வெங்காயத்தோட சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா ஸ்டிர் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். கொதிக்கட்டும் அப்படின்னு மூடி போட்டுட்டு தூரம் போயிடாதீங்க, ஏன்னா அடி பிடிச்சிடும். அந்த அடி பிடிச்ச வாசனை வந்துச்சு அப்படின்னா சாம்பாரோட ஸ்மெல்லே மாறி போயிடும். பாருங்க, பருப்பு நல்லா சூப்பரா வெந்து வந்துருச்சு. இப்ப இந்த வெந்து வந்திருக்க பருப்பை இந்த மசாலாவோட சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்பதான் நம்ம தலைவன் கொத்தமல்லியோட என்ட்ரி. நம்ம கொத்தமல்லியை அப்படியே மலை சாரல் மாதிரி தூவி விட்டுட்டு லைட்டா கிளறி விட்டுருங்க. கடைசியா நம்ம பெருங்காயத்தையும் கொஞ்சமா தூவி விட்டுட்டு அவனையும் கிளறி விட்டுடலாம். இப்ப பாருங்க, 8 தெருவுக்கு உங்க சாம்பாரோட மனம் வீச போது 8வது தெருவுல இருந்து யாராவது ஒருத்தர் உங்க வீட்டு கதவை தட்டி உங்க சாம்பாரை கேட்க போறாங்க. கடைசியா புளி கரைச்சி ஊத்தணுமே அப்படின்னு கேக்குறீங்களா? அதுதான் கிடையாது. இந்த சாம்பாருக்கு புளியே தேவை கிடையாது. இன்னைக்கு நான் மாங்காய் தான் எடுத்திருக்கேன். நான் மாங்காயை முன்னாடி போட முடியாது, பிகாஸ் அது கரைஞ்சு போயிடும். அதனால நான் கடைசியா சேர்த்திருக்கேன். உங்களுக்கு தேவையான காய்கறிகளை நீங்க முன்னாடியே பருப்பு போடுவோ இல்ல தாளி போடுவோ சேர்த்து நீங்க வதக்கி எடுத்துக்கலாம், இல்ல பருப்போடையே நீங்க வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு மாங்காய் சேர்த்திருக்கிறதுனால நான் கடைசியா அடுப்பு ஆஃப் பண்ணும்போது மட்டும் சேர்த்திருக்கேன், பிகாஸ் அது கரைஞ்சு போகாது. கடைசியா கொஞ்சமா கட்டி வெல்லம் சேர்த்துக்கோங்க. அது உங்களோட சாம்பாரோட டேஸ்ட்டை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நான் இன்னைக்கு எடுத்திருக்கிற மாங்காய் கொஞ்சம் புளிப்பாவும் இனிப்பாவும் இருக்கிறதுனால நான் இன்னைக்கு கட்டி வெல்லம் சேர்த்துக்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அரைச்சு விட்ட சாம்பார் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.